வணக்கம் மகளே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இப்போ வந்திருக்க கோலிவுட் அப்டேட் நான் பார்த்துடலாம். ஸோ இந்தியன் 2 மூவியை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா இந்த மூவி ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மந்த்துக்கு போஸ்ட்பான் ஆகலான்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதேமாரி நம்ம சந்தானத்தோட இங்கே நான் தான் கிங் வந்து மே 10 அன்னைக்கு ரிலீஸ்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணி ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்திருக்க நியூஸ் என்னென்னா இந்த படம் ஒரு வாரம் தள்ளி போக போகுது. அதாவது மே 10லேருந்து மே 17க்கு இந்த படம் தள்ளி போக போகுது. அண்ட் நம்ம த்ரூ விக்ரம் அடுத்து மாரி செல்வராஜரோட ரியாக்ஷனில் தான் மூவி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மூவியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வரப்போகுது. ஸோ இதை மூவி டீம் அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோடவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம யுவன் சங்கர் ராஜா இப்போ இண்டிபெண்ட்டாக ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்காரு. ஸோ மணி இன் த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓமை கடவுளேன்னு ஒரு சூப்பரான மூவி எடுத்தவர் தான் நம்ம அஸ்வத் மாரிமுத்து. ஸோ இவர் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவை வச்சு அடுத்த மூவி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் டிராகன். ஸோ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் அஸ்வத் மாரிமுத்து இதுக்கு டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ லியோன் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம யாஷிகா ஆனந்தோட படிக்காதங்கள் பக்கங்களோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலர் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த படம் மே 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கில்லி வந்து ரீரிலீஸ் ஆகி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லேயும் தியேட்டர்களில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதேமாரி நம்ம தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து தளபதி விஜயோட வில்லு படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐங்கரன் தான் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வில்லு படத்தோட ரீரிலீஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷலாக வேறு எந்த மூவி ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் குஷி படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அண்ட் டாக்கிங் அபவுட் தளபதி, ஸோ தளபதி 16 வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பல ரூமர்ஸ் கோலிவுட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து இந்த தளபதி 69 நம்ம வினோத் தான் டைரக்ஷன் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது உண்மையா இல்லை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லைன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.